மேன்மேல் அன்புடையார்கள் அழுதார்களே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 5வது அத்தியாயமாக சக்தி பேதத்தில் இன்று 1054வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பர், அறிவார் அவரொரு அருவுருவாம் அவள் என்பர், அறிவார் கருமம் அவள் இச்சை என்பர், அறிவார் பரணம் அவனிடம் தானே. அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பர், அறிவார் அருவுருவாம் அவள் என்பர், அவள் இச்சை என்பர், அறிவார் பரனும் அவளிடத்தானே. அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பர், அறிவார் அருவுருவாம் அவள் என்பர், அறிவார் கருமம் அவள் இச்சை என்பர், அறிவார் பரனும் அவளிடத்தானே. இதன் விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஞானத்தின் மொத்த உருவமாக இருக்கும் திரிபுர சக்தியானவள் தமக்கு உண்மை ஞானத்தை வழங்க முடியும் என்பதை அறிந்து கொண்டவர்கள் பராசக்தி என்னும் பெயருடைய அவளே பேரானந்தத்தின் உருவமாக இருப்பதையும், உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய அனைத்துமாக இருப்பதையும், அனைத்தையும் தன் இச்சைப்படி ஆட்டி வைப்பதையும், இறைவனின் சரிபாதியாக இருப்பதையும் அறிவார்கள். உட்கருத்து என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திரிபுர சக்தி ஞானத்தின் மொத்த உருவமாக பராசக்தி என்னும் பெயருடன் இருப்பதை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம். குறிப்பு சொல்லணும்னா, உருவம் என்பது பார்க்கக்கூடிய ரூபம், உதாரணமா சிவபெருமான். அருவம் என்பது உணரக்கூடியது, சூட்சுமம், உதாரணம் சக்தி. அருவுருவம் என்பது சூட்சுமத்தின் ரூப வடிவம், உதாரணம் சிவலிங்கம். இதுதான் நம்ம உருவம் அருவம் அருவுருவம். அப்ப அதையே ரெஸ்பெக்டிவா சொல்லும் போது உருவம் அப்படின்னா சிவபெருமானை சொல்கின்றோம், அருவம்னா அவனுள் பாதியாகவும் அங்கே மறைந்தும் இருக்கின்ற சூட்சுமமான சக்தியை குறிக்கப்படுகின்றது. அருவுருவம் என்பது இரண்டுமாக சேர்ந்த சிவலிங்கத்தை குறிக்க பயன்படுகின்றது. நன்றி, வணக்கம். வாருங்கள் அம்மா கிருத்திகா அம்மா, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விந்தியம்மா இருக்காங்களே? வந்தியம்மா, நீங்க அவங்க ஆமா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1054வது திருமந்திரம். அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார், அறிவார் அறிவுருவாம் அவள் என்பார், அறிவார் கருமம் அவள் இச்சை என்பார், அறிவார் பரனும் அவளிடத்தானே. ஆனந்தம் அப்படின்னா பேரின்பம், இச்சை அப்படின்னா விளைவு. அன்னையின் அருள் ஆற்றலை அறிந்த ஞானிகள் அவள் அருள் பேரின்பம் என்பர். அவள் திருவருள் உணர்ந்தவர்கள் அவள் அறிவே வடிவானவள் என்பர். அவள் அன்பை பெற்றவர்கள் எல்லாம் அவள் செயல், தம் செயல் ஆவது ஒன்றும் இல்லை என்பர். எல்லாம் அறிந்தவர்கள் சிவ பரம்பொருளும் அவளோடு பொருந்தி எழுந்து அருளி இருப்பதை அறிவார்கள். இந்த திருமந்திரம் சக்தி சிவம் வேறின்றி உள்ள நிலையை கூறிற்று.
அருமையான ஒரு திருமந்திரத்தை திருமூலர் படைத்துள்ளார். இதற்கு இணையான பாடல் அபிராமி அந்தாதியில 29வது பாடல். சித்தியும் சித்தி தரும் தெய்வமும். சொல்லுங்க விஜயம்மா. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவ முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே என்று அபிராமிப்பட்டர் பாடியுள்ளார். சித்திகளாக இருப்பவளும் திரிபுர சுந்தரியே. சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் என்பது அச்சித்திகளின் வடிவாகி அவற்றை அருளும் தேவிகளின் வடிவும் ஆகி திகழும் பராசக்தியாக இருப்பவளும் திரிபுர சுந்தரியே. சக்தி தலைக்கும் சிவமும், இதனுடைய பொருள் அப்பராசக்தி கிளைத்தற்கு ஏதுவாகிய பரசிவமும் திரிபுரையே என்கிறார் அபிராமிப்பட்டர். தவ முயல்வார் முத்தியும் அப்படிங்கிறதோட பொருள் தவத்தை முயன்று புரிபவர் அடையும் முத்தியாக இருப்பவளும் புறத்தையே. முத்திக்கு வித்தும் என்றால் முக்திக்கு விதையாக இருப்பவளும் அம்பிகைதான். வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியும் என்றால் அவ்வருள் வித்தாகி அதனின்று முளைத்து எழுந்த மெய்ஞானமாகிய புத்தியும் அம்மையே. புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. இதனுடைய பொருள் அப்புத்தியின் உள்ளே நின்று காப்பவளும் புறத்தையாகிய அம்பிகையே என்கிறார் அபிராமிப்பட்டர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. கிருத்திகம்மா வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்தியா அம்மாவுடைய குரல்ல இந்த பாடல் நம்ம அருமையா கேட்டோம். அதற்குண்டான விளக்கமும் சொல்லியாச்சு. நம்ம இப்ப அதனுடைய ஏதாவது கூடுதலா பார்க்க முடியுமா, இல்ல இன்னொரு கோணம் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். நேற்றுக்கு முடிச்சாரு, ஊர் புகுமாறு அறியேனே அப்படின்னாரு. போறதுக்கு அவதான் துணை அப்படின்னாரு. இன்னைக்கு சொல்றாரு, அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பர், அறிவார் அறிவுரு வாமவள் என்பார், அறிவுருவானவள் அவளே அப்படிங்கிற மாதிரி. அறிவார் கருமம் அவள் இச்சை என்பார், அறிவார் பரனும் அவளிடத்தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு அறிவார் பரனும் அவளிடத்தானே அப்படின்றார். அப்போ நம்ம இந்த சைவம் ஓட அடிப்படையை ரொம்ப பலமா பற்றி இருப்பவர்களும் சாக்தத்தினுடைய அடிப்படையை பலமாக பற்றி இருப்பவர்களுக்கும் இடையில எப்பவுமே ஒரு கேள்வி, ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, சிவன் பெரிதா சக்தி பெரிதா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ உடனே அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க? அறிவார் பரனும் அவளிடத்தானே அப்படின்னு. அப்போ சிவம் சக்தியில் ஒடுங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. அப்போ இந்த இடத்துல உடனே இவங்க சொல்லுவாங்க இல்ல அப்படின்னு, அவங்க வேற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இதனுடைய மொத்த வெளிப்பாடு என்ன, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அறிவுருவானவள் அவள். அப்போ என்ன மாதிரியான அறிவார், யார் அறிவாங்க அப்படின்னாக்க, பரன் அவளிடத்தில். ஏன்னா பரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேரறிவு அப்படின்னு பார்த்தோம், சிவசூரியன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த பேரறிவு துலங்கக்கூடிய இடம்தான் சிவசூரியனாக விளங்கக்கூடியவன் அவனே. அப்போ இந்த பேரறிவை பெற்றுக்கொள்வதுதான் ஞானம். இந்த பேரறிவை
பேரறிவோடு திலங்குவதுதான் ஞானத்தின் உச்சி, அது உச்சவரம்பு, இறையோடு கலக்கக்கூடிய ஒன்றிணைவு. எது பேரறிவு? நான் வேற அவன் வேற இல்ல அப்படிங்கிறது ஒரு பேரறிவு. இந்த பிரபஞ்சம் முழுதும் அவன் நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அறிவு, அது ஒரு பேரறிவு. சோ இந்த மாதிரி பேரறிவோடு திகழ்வதுதான் இறையோடு ஒன்றர கலந்திருப்பது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றான்னு பாருங்க. அறிவார் பரமனும் அவளிடத்தானே, பரனும் அவளிடத்தானே அப்படின்ற. அப்ப அந்த பேரறிவை தன்னுள்ளே கொண்டிருப்பவள். அப்ப எப்படி நமக்கு அந்த பேரறிவு வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முதல் வார்த்தையில சொல்றாரு, அறிவார் அறிவுருமாவள் என்பர். அப்ப அவளே அறிவுருவாக இருக்கிறாள். எப்படி அவள் அறிவுருவாக இருக்கிறாள்? இந்த பரன் அவளிடத்தில் ஒடுங்கி இருப்பதினால். அப்போ அந்த அறிவை கொண்டிருப்பதனால் அவள் பேரறிவாக இருக்கிறாள். அப்படி பேரறிவாக இருப்பவளின் காலடியை நாம் பற்றி கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நாம் அந்த பேரறிவோடு கலந்து விட முடியும். எது பேரறிவு? ஒரு சின்ன விஷயத்த இந்த இடத்துல சொல்றாரு. அறிவார் கருமம் அவளிச்சை என்பார். அவ்வளவுதாங்க. என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைய நம்ம பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அந்த கர்மம் அவளிச்சை. நம்ம சொல்றோம் இல்லையா, சாகா கல்வி எல்லாம் சொல்லும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், பிறவா நிலை எல்லாம் இல்லைங்க. பிறவா நிலை நம்ம ஏன் முடிவு பண்ணணும்? பிறவா நிலையா, பிறக்கக்கூடிய நிலையான நம்ம ஏன் முடிவு பண்ணணும்? நமக்கு அந்த முடிவு எல்லாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நிலைப்பாடும் நமக்கு வேண்டாம். நமக்கு ஏன் பொறுப்பு, கமிட்மெண்ட் ஏன் நம்ம எடுத்துக்கிறோம்? நான் பிறக்க மாட்டேன், பிறப்பேன் அப்படின்னு வேண்டாம். நீ என்ன செய்யறியோ நான் அதை செய்யறேன், நீ சொல்றத நான் செய்யறேன், அவ்வளவுதான். என் வேலை நீ சொல்றத செய்யறது. நீ கஷ்டப்படுறியா? கஷ்டப்படுறேன். கஷ்டப்படுறதுக்கு உண்டான தெம்பையும் நீ கொடு. சந்தோஷப்படுறேனா? சந்தோஷப்படுறதுக்கு உண்டான தென்மையும் நீ கொடு. நான் இன்னைக்கு பெரிய மல்டி கம்பெனி இதுல ஒர்க் பண்றேன்னா, மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்றேன்னா, நான் அன்னைக்கு பெரிய அதிகாரியா? அதுவும் ஒரு நிச்சை. இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வீட்டுல இருக்கேன்னா அதுவும் ஒரு நிச்சை. நான் அம்மாவா ஒரு நிச்சை, அப்பாவா ஒரு நிச்சை, குழந்தையா ஒரு நிச்சை. இல்ல நான் குழந்தைய பார்க்கணுமா? அது ஒரு நிச்சை. இந்த மனநிலை வர்றது அவ்வளவு எளிதில்லைங்க. ஆனா வந்துட்டோம்னா அந்த அந்த பேரானந்தத்துக்கு அளவே இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எவ்வளவு சுத்தணும், ஊரெல்லாம் சுத்தணும், அவ்வளவு பண்ணோம், இவ்வளவு பண்ணோம், அவ்வளவு நேரம் நான் தியானம் பண்ணுவேன், இவ்வளவு நேரம் நான் இந்த இடத்துக்கு செலவு பண்ணுவேன், அவ்வளவு படிப்பேன், இவ்வளவு புக்கு வாசிப்பேன், இவ்வளவு கோயிலுக்கு போவேன், இப்ப எதுவுமே பண்ண முடியல, வீடே கதின்னு கடக்க வேண்டியிருக்கு. அது வந்துச்சு, நான் என்னையும் சொல்லிக்கிறேன், அது வந்துச்சு, இது வந்துச்சு, குழந்தைங்க இருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு நிமிடம் எனக்குள்ள அப்படி தோணிச்சு. அந்த குழந்தைகள் இரண்டும் என் கையில வர வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை வேற. நினைச்ச இடத்துக்கு கிளம்புவேன், நினைச்ச நேரம் உட்காந்து வாசிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அப்போ அந்த குழந்தைகள் கையில வரும்போது ஒரு தயக்கம் வந்தது. அடடா, கால் கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இது உன் வேலை, இன்னைக்கு இது உன் வேலை பண்ணு அப்படின்னு தோணின அந்த அறிவு வந்த நிமிடத்துல இருந்து வாழ்க்கை மொத்தமும் மாறிட்டது. அது மாத்திரம் இல்லைங்க, எல்லாமே அவளோடதுதான் அப்படின்னு. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு மிகப்பெரிய அறிவுறுத்தல்கள். இப்ப எந்த கம்ப்ளைண்டும் இல்ல, என்னால 10 நிமிஷம் கூட வாசிக்க முடியல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஓரளவுக்கு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியுது. என்னால வெளியூர் போக முடியல, இன்னும் பல இடங்களுக்கு நான் நினைக்கக்கூடிய இடங்களுக்கு போக முடியல. ஆனா அதெல்லாம் ஒரு இதே இல்ல. இன்னைக்கு போகணும்னு இல்ல, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வேலை பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ உங்களோட பேசணும், அவ்வளவுதான். அந்த ஒரு தெளிவு வந்துட்டோம்னா நமக்குள்ள இருந்து நம்ம யோசிக்காம விஷயங்கள் வெளியில வரும். அதுதான் அவள் செய்யக்கூடிய விஷயம். அப்ப அதுதான் கர்மம் அவளிச்சை என்ப. அப்ப என்ன செஞ்சாலும் கர்மம் அவளிச்சை. அப்படி கர்மம் அவளிச்சை என்று எடுத்துக்கொண்டால் அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பர். அவ்வளவுதாங்க. அவளை பிடிச்சிட்டா போதும், அந்த அந்த பேரானந்தம். அப்ப எது பேரானந்தம்? நமக்கெல்லாம் தெரியாது எது பேரானந்தம். லட்டு மாத்திரம்தான் திதிப்புன்னு எடுத்திருப்போம், இல்ல ரசகுல்லா மாத்திரம்தான் திதிப்புன்னு எடுத்திருப்போம், சாக்லேட் மாத்திரம்தான் திதிப்புன்னு எடுத்திருப்போம். அப்படிலாம் இல்லைங்க. இது எல்லாம் சாப்பிட்டாலும் நாக்கு மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே உள்ள போனா தெரியாது. ஆனா அந்த நாக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சீனியை வச்சா கூட போதும், மனம் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அந்த சுவை நரம்புகள் அந்த அந்த இனிப்பை உள்வாங்கும் போது நமக்கு தெரியும் இதுதான் ஆனந்தம். அந்த மாதிரி என்ன அப்படின்னாக்க
அவளை பற்றி கொண்டால் போதும், பேரறிவு நம்மை பற்றி கொள்ளும். பேரறிவை நம்மை பற்றி கொண்டால் கருமம் அவளிச்சை என்ற எண்ணம் வந்துவிடும். கருமம் அவளிச்சை என்று நாம் செயலை செய்ய தொடங்கிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னாக்க நாம் பேரானந்தத்தை பற்றிக்கொள்ளும். சோ திருப்பி 3வது வடியில இருந்து 1வது வடிக்கு போறோம். சரி, இந்த 3 அடிக்கும் ஆதாரம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அறிவார் பரனும் அவளிடத்தை. அப்ப நம்ம அன்னையை பற்றி கொண்டால் போதுங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். அவதான் லிஸ்ட் தூக்கி கொண்டு போய் நம்மளை பரனிடத்தில் விட்டு விடுவாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நீங்க போன இடத்துலயும் பாத்தீங்கன்னா அப்புறம் அவளை அறியா அப்படின்னு அவள் அவள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்போ அவள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்தும் பொழுதுதான். அப்போ நம்ம பேசுறோம், கிருத்திகா வந்துட்டாளா, அவ வந்துட்டாளா அப்படின்னு கேட்போம். அப்ப முதல்ல கிருத்திகா வந்துட்டாளா இல்ல அவ வந்துட்டாளா அப்படின்னா, நம்ம யாரை குறித்து பேசுகிறோமோ அதை பற்றிய உணர்வு புரிதல் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ சொல்லிட்டா, அப்போ அவ சொல்லிட்டா அப்படின்னா நம்ம யார பத்தி பேசுறோம், நம்ம பேசுறவங்க 2 பேருக்குமே தெரியும். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல திருமூலர் நம்ம மேல எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கையை உள்ள கொண்டு வைக்கிறாரு பாருங்க. நான் இதை நேற்றே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதான் சொல்றேன்ல, இந்த பாடல்கள்ல நம்ம சொல்றதை விட சொல்லாம விட்ட விஷயங்கள் தான் நிறைய. அப்போ திருமூலர் நம்ம மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைக்கிறாரு. அவளை அறியா அப்படின்னா, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் யாரு, எப்படிப்பட்டவ, அவ உருவம் என்ன, அவ பெயர் என்ன, அவ தன்மை என்ன, அவ நிறம் என்ன, எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லிட்டேன், உனக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு 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 உறுதிப்பாட்டுல அவர் இந்த அவளை அறியா அப்படின்னு பெயர் சொல்லாது சொல்லுகிறார். அப்போ இது ஒரு டெஸ்டிங்க. நம்ம குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாரு. ஞாபகம் இருக்குன்னு உறுதி பண்ணிப்பாரு. அப்ப அந்த மாதிரி நான் சொல்லுவேன்ல, திருமூலர் நம்ம கை பிடிச்சு கூட்டிட்டு வருவாருன்னு, இதெல்லாம் அதோட ஒரு தன்மைதான். என்ன அப்படின்னாக்க, அவர் நமக்கு சொல்றாரு, நான் அவளை பத்தி சொல்லிட்டேன்ல, ஞாபகப்படுத்திக்கோ. அப்ப அந்த அவளை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு அவளையிலையும் நம்ம யார நினைக்கிறோம், அந்த திரிபுரைய நினைக்கிறோம். திரிபுரை என்பவள் எங்கனம் இருக்கிற முதல் 4 பாட்டுல சொன்ன 5 பாட்டுல சொன்ன தன்மையை நம்ம நினைச்சு பாக்குறோம். அப்ப ஒரு ஒரு வார்த்தைக்கும் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த மந்திரங்கள்ல. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார் அப்படிங்கிறாரு. கீழே என்ன சொல்றாரு, பரனும் அவளிடத்தே. அப்ப பரனை உள்ளே கொண்டிருப்பவள் பராசக்தி அப்படின்னு, அதனாலேயே அவள் அறிவுருவாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்படியே அபிராமி பட்டர் திருமந்திரத்தை நான் எப்பவுமே சொல்றது உண்டு. அபிராமி பட்டர் திருமந்திரத்தை அப்படி உள்வாங்கின பிறகுதான் அவர் அபிராமி அந்தாதி எழுதியிருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் புரியணும், தேவியை மாத்திரம் துதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவரு பண்ணியிருப்பாரு. அப்படி பண்ணியிருக்கும் போது இந்த மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரம்னு நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்க, ஆனந்தமாய் 11வது அபிராமி பதிகம், அபிராமி அந்தாதி. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை 4 நிற்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற காணம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே. எம்பிரான் முடி கண்ணியதே, எம்பிரான் முடியில் அமர்ந்தவள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எம்பிரானுடைய தவள நிற காலத்துல அவள் ஆடக்கூடிய அந்த எம்பிரானுடைய முடியில் அமர்ந்தவள் முடி கண்ணியதே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல முடியில உட்கார்றதுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த பதிகம் இந்த அந்தாதி ரொம்ப ரொம்ப இணையான ஒன்றா நான் பார்க்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா வார்த்தைக்கும் இந்த இந்த இடத்துல இருந்து நம்ம பொருள் கண்டுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ரொம்ப ஈஸியான ஒரு அபிராமி அந்தாதி தான். அதனால அவளுடைய ஆடரங்கு இது எது, இந்த உலகம், அவள நிறக்கானம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்க நம்மளால அந்த ஆனந்தத்தை பற்றி கொள்ள முடியும். அந்த ஆனந்தமான அறிவாக அவள் இருக்கிறாள். அப்ப எது அறிவு, அவளை அறிவதுதான் பேரறிவு. இதான் இந்த மந்திரத்தோட பொருளா நான் உணர்ந்தது. அதையும் உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. மிக எளிமையான ஒரு பாடல் தான். திருமந்திரம் உள்வாங்க
அவர்கள் ஒரு படைப்பை கொடுப்பார்கள். அபிராமி பட்டராக இருக்கட்டும், அருட்பிரகாச வள்ளலாக இருக்கட்டும். அதோட இல்ல, அதை ஆழ்ந்து படிக்கும் போது கிருத்திகாமா சொல்ற மாதிரி நம்மள வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி மேல தூக்கிட்டு போற, படிக்கட்டுகளை கூட்டு போற மாதிரி ஒரு ஸ்டெப்பா நம்ம கொண்டு போறதும் இதுல நம்ம உணர்தற்கு உண்டான ஒன்றாகவே உணர முடிகின்றது. மிக்க நன்றிங்கம்மா. சுட்டி காட்டிய விதமும் தாங்கள் கொண்டு சென்ற விதமும் அருமை. வாருங்கள் ஐயா. சரவணன் ஐயா, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பாடல அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பர் அப்படிங்கிறாரு. நேற்று பாடலாம் அறியா அறியா அறியான்னு சொல்லியே ஆரம்பிச்சாரு. ஸோ இன்னைக்கு பாடலே எல்லாம் அறிவார் அப்படின்னு சொல்றாரு. அறிவார்னு சொல்லப்படுறது முழுதாக அறியாதது நேற்று என்னதெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அறிந்து கொண்டவர்கள் இந்த இடத்துல முழுமையாக. ஸோ அப்படி அறிந்து கொண்டவங்க அம்மாவை இல்லாமல் எந்த செயலும் செய்ய நேற்று கூட பார்த்தோம் இல்லையா? ஒரு சுண்ண முடியல ஒரு அணு அளவு முளைக்கணும்னா கூட அந்த அவருடைய சக்தி வேணும் இந்த இடத்துல. அப்போ தான் அது வேலை செய்யும். ஸோ இதை யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்போ அந்த அசைவில் இறைவியுடைய சக்தியை உணர்றவங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா இது உணர்வு ரீதியானது. நாமெல்லாம் இன்னும் உணரலை, அதனால நம்மளால் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய சுட்டு விரல் அசைதுன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய கை அசைகிறது, என்னுடைய விரல் அசைகிறதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லையா, அசைகிறதுக்கு உண்டான சக்தி, அதை அனுபவிப்பவர்கள் ஆகா என்னுடைய விரல் ஆடுதே, இதுக்கு ஒரு இயக்கம் இருக்கே, அந்த இயக்கம் தான் அம்மா அப்படின்னு யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அதைத்தான் பராசக்தி ஆனந்தம் என்பர். அதை அனுபவிப்பாங்களா? ஆகா என்னுடைய இறை சக்தி என்னுடைய விரலில் இந்த இடத்துல அசைக்கிறது, என் கூடவே இருக்கு, என்னை அசைய வைக்கிறது அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சி போடுவாங்களாம். அதுதான் ஆனந்தம் என்பர் அப்படிங்கிறார். அடுத்து அறிவார் அரு உருவாம் அவள் என்பர் அப்படிங்கிறார். அரு உருவாம் அப்படிங்கிறார். அரு உருவாம் அப்படின்னு சொல்றது சூட்சுமத்துடைய ரூப வடிவம். ஏன்னா இங்கே 3 சொல்லுவாங்க. உருவம்னு ஒன்று சொல்லுவாங்க, அருவம்னு சொல்லுவாங்க, அடுத்து அருவுருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உருவம் அப்படின்னு சொல்லப்பட்டது ரூபம், முழுமையாக பார்க்கக்கூடிய ரூபம். ஸோ சிவபெருமானும் அம்மாவும் அழகாக விடைமேல் வருவாங்க இல்லையா, ஒரு ரூபமாக நம்ம உருவ வச்சுருக்கோம். அது இந்த இடத்துல உருவம். அடுத்து அருவம். அருவம்னு சொல்கிறது சூட்சுமம் இந்த இடத்துல. ஸோ கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அங்கே ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல. அது அருவம் இந்த இடத்துல. அருவுருவம் அப்படின்னு சொல்கிறது சூட்சமாக சக்தியும் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் ரூபமும் இருக்குது. அப்படின்னா நம்ம சிவலிங்கத்தை வச்சுக்கலாம் இந்த இடத்துல. சிவலிங்கத்தில் அம்மாவும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஸோ அருவுருவாம் அவள் என்பர் அப்படின்னா இவங்க எதையெல்லாம் உணர்கிறார்களோ அதுவும் அம்மா தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. கண்ணால் பார்த்து அசைகிறது இல்லையா, ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலை அசைஞ்சா கூட சரி, ஆகா அம்மா எவ்வளோ அழகாக அந்த இலையை அசைக்கிறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல அருவுருவாம் அவள் என்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தது? எங்கே எங்கள் கண்ணால் எதையெல்லாம் காணுகிறார்களோ, கதையெல்லாம் எதையெல்லாம் கேட்கிறார்களோ, எதையெல்லாம் உணர்கிறார்களோ, எதையெல்லாம் நுகர்கிறார்களோ, இது அனைத்தையிலையுமே இந்த இடத்துல அவளை பார்த்து இது அவளால் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அடுத்து அறிவார் கருமம் இவள் இச்சை என்பர் அப்படிங்கிறார். கருமம் அப்படின்னா வினைப்பயன். ஸோ எல்லாருக்கும் தெரியும் எதை அனுபவிக்க வேண்டுமோ அது. இப்போது ஒருத்தர் ஒரு ஆப்பிளை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கார், அதுக்காக பிறந்திருக்கார். இப்போ அதற்கு என்ன நடக்கணும்? இப்போது முதல்ல அவர் கண்ணுக்கு ஆப்பிள் தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ முதல்ல அதை தெரிய வைப்பா இல்லையா, ஒரு கடையிலையோ இல்லை ஒரு மரத்துலேயோ அதை தெரிய வைப்பா. தெரிய வச்சவனே அவர் உள்ளது தோணணும், இந்த ஆப்பிளை சாப்பிடணுமே அப்படின்ற எண்ணத்தை தோணணும் இல்லையா. அப்போ தான் அந்த ஏன்னா வினை தீரணும், ஆப்பிள் தீத்தா தான் வினை போகுன்றதுக்காக. அப்போ உள்ள என்ன பண்ணுவா? தோண வைப்பா. தோணணுன்னா என்னாகும்? வாயில் எச்சில் நீர் சுரக்கும். அதையும் அவள் தான் செய்ய வைக்கிறா. அதுக்கடுத்து என்ன ஆகுது? அதை எடுத்து எச்சில் சுற்றினே அதை வாங்கிறதுக்கான தகுதி தன்மையை கொடுக்குறா. நான் பணம் கொடுத்து ஆப்பிளை வாங்கணும் இல்லையா, இல்லைன்னா அதை வச்சுருக்கவங்ககிட்ட ஏதாவது பேசி அதை வாங்கணும், எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுங்க அப்படின்னு மரத்தில் தோட்டக்காரன்ட்ட கேட்டு ஏதோ ஒன்று வாங்கணும். அதுக்கான தன்மை தகுதியை கொடுக்குறா, பக்குவத்தை கொடுக்குறா. அப்புறம் வாங்கினோடனே சாப்பிட்றதுக்கான தன்மை, கடிச்சு சாப்பிட்ணும்ல, அதற்கான வாய் பக்குவத்தை கொடுக்குறா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுனே சிரிக்கணும் வயிற்றுக்குள்ளே, அதற்கானையும் கொடுக்குறா. இது எவ்வளோ விஷயத்தை செய்கிறா. ஒரு கர்மம், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடணுன்ற ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ தூரம் செய்கிறான்னா
வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம எவ்வளோ வினைகள் எவ்வளோ ஆசைகளை வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு அவள் எவ்வளோ பிளான் பண்ணணும். அவ்வளோத்தையும் அவள் தான் செய்கிறாதான். அவள் இச்சை என்பர் அப்படிங்கிறார். இச்சைன்னா இந்த இடத்துல நேரடியாக விருப்பம் அப்படின்னு பொருள். அதுக்கு 2 பொருள் இருக்குது. இச்சைக்கு 2 பொருள் இருக்குது. இச்சை அப்படின்னு பொருள். இந்த இச்சை எதனால் இருக்குது? இந்த வினையெல்லாம் இவன் தீர்த்தா தான் சீக்கிரம் வந்து சேருவான், அவனும் இன்பமாக இருக்கட்டும் இறைவனோடு, நம்மோடு இவன் இன்பமாட்டும் அந்த ஒரு ஆசை இச்சை இருக்கு இல்லையா, அதனால் இதை அவள் செய்கிறாள். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் இருக்குது. என்ன பொருள்னா தொண்டுன்னு பொருள். இது மனித ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கம். அம்மாவுக்கு கிடையாது, மனித ரீதியாக பக்தியோடு செய்யக்கூடிய தொண்டுன்ற ஒரு பொருளுக்கும் இச்சை வந்து இருக்குது இந்த இடத்துல. அடுத்தது அறிவார் பரனும் அவள் இடத்தானே அப்படிங்கிறார். ஸோ அறிவார், அவங்க இவ்வளோத்தையும் எல்லாத்தையும் அம்மா தான்ப்பா இதெல்லாம் செய்கிறான்னு 3 அடியில் சொன்னவர் 4வது அடி என்ன சொல்கிறாரு? இந்த அம்மா கூட அப்பாவும் சேர்ந்து தான் இருக்காரு அப்படின்றதையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஏன்னா அம்மா இல்லாத இடத்துல அப்பா இருக்க மாட்டாங்க, அப்பா இல்லாத இடத்துல அம்மா இருக்கு. இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் இறைவி இருப்பான் நிச்சயமாக. எங்கெங்கெல்லாம் இறைவி இருக்காளோ அந்த இடத்துல நிச்சயமாக இறைவன் இருப்பான். ஸோ இதையும் அவர் தெரிந்து கொள்கிறார். அவளிடத்தானே பரனும் அவகிட்ட தான் இருக்கா அப்படின்றத அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது 4வது அடி. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தால், யார் ஒருவர் இறைவியை தெரிந்து கொள்கிறார்களோ அப்போ இங்கே அசையக்கூடிய அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அசையக்கூடிய ஒவ்வொன்றிலும் அவர்கள் இறைவியை இந்த இடத்துல உணர்ந்து ஆனந்தப்பட்டு கொள்வார்கள். இந்த ஆனந்தம் என்று சொல்லப்படுவது உள்ளேருந்து வர்றது, வெளியிலேருந்து வர்றதில்லை. நம்ம மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல அதெல்லாம் வெளியிலேருந்து வர்றது தான். இந்த இடத்துல நம்ம சந்தோஷப்படுறோம், சந்தோஷம் மகிழ்ச்சி என்னென்னலாம் சொல்கிறோமோ எல்லாம் வெளியிலேருந்து வருது. வந்த சில நிமிடங்களில் அந்த மகிழ்ச்சியானது போய்விடுகிறது. வீடு வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, மனிதன் எதெல்லாம் மகிழ்ச்சி இதெல்லாம் எனக்கு கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கிறான். அது கிடைச்சா அடுத்த ஒரு நாள்லோ 2 நாள்லையோ என்ன ஆகிடும், அது மறந்து போயிட்டு அடுத்ததுக்கு மேலே ஆசை போயிடும். இன்னொரு வீடு வாங்கணும், இன்னொரு கார் வாங்கணும்னு சொல்லி. ஸோ அப்போ அது பேர் உண்மையான மகிழ்ச்சி அல்ல, அது வந்து ஒரு தற்காலிகமானது அந்த இடத்துக்கு. ஆனால் இந்த இடத்துல ஆனந்தம் என்பதுங்கிற ஆனந்தம்ன்றது உள்ளுக்குள்ளேருந்து வருது, வெளியிலேருந்து வர்றது கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளேருந்தே வருகிறது. இந்த இடத்துல மனதிற்குள்ளேருந்து வருகிறது. அது என்ன வந்துருச்சுன்னா சதாசர்வ வளமும் இருந்துக்கிட்டே இருக்கும், நடுவில் நின்று போகாது. இந்த இடத்துல தூங்கும்போது கூட அனுபவிச்சுட்டே இருப்பாங்க இந்த இறை சக்தியை உள்ள. ஸோ அப்படிப்பட்ட இறை சக்தி தான் இந்த இடத்துல இறைவனாகவும் இறைவியாகவும் இருக்குது. அவள் தான் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறா அப்படின்றத முழுமையாக உணர்ந்து கொள்வார்கள். ஒரே வரியில் அடியில் சொல்லணும்னா இந்த இடத்துல அவனின்றி ஓரணுவும் அசையாது என்ற அந்த ஒரு வார்த்தையை முழுமையாக உணர்ந்து கொண்டவர்கள் ஆவார்கள். இது அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஒரு எளிமையான விளக்கம், ஒரு தெளிந்த நீரோட மாதிரி அழகா சொல்லக்கூடிய விதம் வந்து ரொம்ப அழகா அருமையா அமைந்தீங்க ஐயா. மிக்க நன்றி. வாருங்க ஐயா. அர்த்தனார் ஐயா வணக்கம். எனக்கு அர்த்தனார் ஐயா கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்கம்மா. கிருத்திகா சொல்லுங்க கிருத்திகா. ஐயா, இந்த 2வது வரியில அறிவுரு வாம் அவள் என்பர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அறிவா அப்படிங்கிறது அந்த 3 எழுத்து ஒரு பதமா இருக்கு. அப்புறம் அந்த 4 எழுத்து ஒரு பதமா இருக்கு. அப்புறம் அப்படின்னு இருக்கு. ஆனா இது வந்து பதம் பிரிக்காத பதிப்பு. பதம் பிரிச்ச பதிப்புல அறிவார் உருவாம் அவள் என்பார் அப்படின்னு பதம் பிரிக்கிறாங்க. அப்போ இந்த அது 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 அப்படி எதனால அப்படி மாறுது? பதம் பிரிச்சதுல உருங்கிறாங்க. பதம் பிரிக்காம நம்மளுடைய பாணியில நம்ம வாசிச்சோம்னா அறிவார் வாம் அவள் என்பார் அப்படின்னு நமக்கு அந்த அறிவு அப்படிங்கிற ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு பதம் வருது. இதுல எதனால அப்படி வருது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4லுமே ஆர் அப்படிங்கிற சொல் இருக்கு பாருங்க, அது வந்து நிறைந்த அப்படிங்கிற பொருளை கொடுக்கக்கூடியது. அறிவாருங்கிறதுல எல்லா இடத்துலயுமே ஆர் அப்படின்னா நிறைந்த அறிவு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். இந்த 2வது வரியில இருக்கிறது வந்து ஆம் அப்படின்னா ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல உரு ஆம் அப்படிங்கிறது உரு ஆம்
அந்த உருங்கிறதுல கடைசியில இருக்கிறது ஊ, அது வந்து உயிரெழுத்து. அந்த ஆம்ல முதல்ல இருக்கிற எழுத்து ஆ, அதுவும் உயிரெழுத்து. இந்த 2 உயிரெழுத்தும் சேரும்போது நடுவுல வகர உடம்படு மெய் வரும். அப்படி வந்ததுன்னா அதனாலதான் அந்த வாம் அப்படிங்கிற வார்த்தை வருது. இது பிரிக்காம படிக்கும் போதுதான் இதனுடைய அந்த முழுமையான தன்மை நமக்கு புரியும். ஆனா செய்யுள் அடிப்படையில அப்படி பிரிச்சு போடுறதுங்கிறது செய்யுள் அடிப்படையில அந்த விதிமுறைக்கு அது பொருந்தி வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆம் அப்படிங்கிறது வந்து ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எல்லாம்ங்கிறதுக்கே நுட்பமான பொருள் என்ன அப்படின்னா தேவர்களாக ஆகும் தன்மை அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்ம எல்லாம் அப்படின்னா ஆள் அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம எடுத்துக்குவோம். ஆனா எல்லாம் அப்படின்னா தேவராகும் தன்மை அப்படின்னு அர்த்தம் அது. ஆனா இது வந்து நுட்பமான பொருள். ஏன்னா நுண்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற சொல்லுங்க. மன்னிக்கணும், இது என்னோட கேள்வி வாம்ல இல்ல, இந்த அறிவுருன்னு எடுத்துக்கணுமா அரு உரு அந்த இல்ல, நீங்க அறிவுருன்னு தாங்க எடுத்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது, ரெண்டாவது இருக்கிறது அருவுருன்னு தான் எடுத்துக்கணும். அறிவுருன்னு எடுத்துக்கூடாது, அருவுரு. அப்ப அந்த டி ஏன் வருதுயா அங்க? அது முதல்ல அந்த அறிவுருவாம், முதல்ல அறிவார் அருவுருவம் தான். அது ரீ போட்டிருந்தா அது ஒருவேளை அச்சு பிழையா என்னன்னு தெரியல. அது நம்ம கொஞ்சம் பார்க்கணும் கிருத்திகா, யோசிக்கணும். இல்லையா, இல்ல நிறைய நிறைய பதிப்புகள்ல நான் பாத்துட்டேன், பதம் பிரிக்காத பதிப்புகள்ல அறிவு அந்த ரீதான் வருது. அப்போ நம்ம எல்லா வார்த்தையுமே அறிவார் அறிவார் அறிவார்னே அந்த 4 வரியும் ஆரம்பிக்கிறதுனால இந்த இடத்துல அந்த ராவுக்கு உண்டான இரு நம்ம இங்க கொடுத்துட்டு ரா வந்து இரு கூட்டல் ஆதான் ரா இல்லையா? அப்போ அந்த கொடுத்துட்டு ஆவை இங்க எடுத்துக்கிட்டோம்னாக்க அறிவுருவாம் அப்படின்னு பார்க்கலாம்ங்கிறது என்னோட புரிதல். ஆனா பதம் பிரிக்கிறவங்க வந்து அருவுருவாம்னு பிரிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த கேள்வி வச்சேன். சரி, நம்ம இன்னும் கூட பார்க்கலாம். நீங்க நம்ம அப்புறமா பேசிக்கலாம், கொஞ்சம் பேசிக்கலாம். அந்த ஆழ்ந்த ஆழ்ந்த சிந்தனையில நம்ம பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சரவணனுக்கு நன்றி. அதுக்கு பல காரணம் இருக்கு. ஆனா இங்க ஒரு காரணம் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, வள்ளலாருடைய 6ஆம் திருமுறையில பிள்ளை சிறு விண்ணப்பம்னு ஒரு பகுதி. அதுல 24 பாட்டு இருக்கும். அந்த 24 பாட்டுலயுமே இச்சைங்கிற சொல்ல 14 முறை பயன்படுத்தியிருப்பாரு. இந்த 14 முறை இச்சைன்னு சொல்ல பயன்படுத்துறாரு அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை வந்து இங்க சரவணனே கொடுத்திருக்காரு. அவள் அருளால். அது என்னன்னா தொண்டு அப்படிங்கிறது. அதனால உண்மையிலேயே சிறப்பு அப்படிங்கிறது. நன்றி. பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு அபிராமி அம்மை பதிகத்துல சொல்லியிருப்பாங்க. அதனால இச்சைன்னா தொண்டுங்கிற ஒரு பொருள் இருக்குங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் வரியில இருக்கக்கூடிய அறிவார் அப்படிங்கிறது வந்து பேரறிவு. இந்த பேரறிவுங்கிறது 7ஆம் அறிவுங்க. அதாவது இயல்பான வாழ்க்கையில 6 அறிவு. ஆனா ஆன்ம சார்ந்த வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து 10 அறிவு. 7வது அறிவு பேரறிவு. 8வது அறிவு அயர்வரு பேரறிவு. அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அப்படின்னு நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழியோட முதல் பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு. 9வது அறிவு வந்து இயற்கை தனி அறிவு. அதுலதான் செயற்கை அறிவு எல்லாமே வந்து அடங்கிடும். இப்ப நம்ம சொல்றோம்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு, அது எல்லாமே வந்து அந்த 9வது அறிவா இருக்கக்கூடிய இயற்கை தனி அறிவுல அடங்கிடும். அப்ப 10வது அறிவு அருள் அறிவு. இந்த அருள் அறிவுல தான் வந்து இறைவனும் இறைவியும் கலந்து இருப்பாங்க அப்படிங்கிறது. இது வந்து வள்ளலாருடைய நூல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில இந்த பாடல், ஏன்னா இன்னைக்கு
சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் அதை விந்தியாம்மா சொல்லிட்டாங்க. 11வது பாட்டை கிருத்திகா சொல்லிட்டாங்க, சிறப்பு. ஆனா நம்ம ஓதும் வரிசையில இன்னைக்கு 7வது பாடல், அபிராமி அந்தாதியோட 7வது பாடல். ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர். ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர். கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்நனும் மாலும். கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்நனும் மாலும். என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. ததியுரு மத்தில் சுழலும் எனாவி தளர்விலதோர். கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழனுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஒரு சின்ன கருத்து சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் இந்த இடத்துல எழுத்துப்பிழை இருக்கா நூல்ல அப்படின்னு சொல்லி, அதுக்காக அதை சொல்லலாம்னு நினைச்சேன். நம்ம கிட்ட சோடியுடைய காப்பி இருக்கு. ஸோ சோடி காப்பியில பார்த்தீங்கன்னா இது வந்து எழுத்து பிழை கிடையாது. ஸோ ரரு உருவாம் அப்படித்தான் வரும் இந்த இடத்துல. இன்னொன்று, ஏன் இது போல பிரிச்சிருக்காரு? அவர் நினைச்சிருந்தாருன்னா அறிவார்னே எழுதியிருக்கலாம், அரு உருவாம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கலாம் அந்த இடத்துல. ஏன் அவர் அதை எழுதலை அப்படின்னு ஒரு கொஷின் இந்த இடத்துல அம்மா வச்சாங்க. இந்த இடத்துல இரு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது சோடியில் இருக்கக்கூடிய அப்போ இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணம் வேறு. இன்னைக்கு நம்ம அதை உபயோகப்படுத்துறதே கிடையாது. தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை அப்படியே அதில் வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ அதில் இந்த இடத்துல இப்போ அறிவார் அப்படின்னு போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்து வர்ற அரு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா, அது சோடியில் எந்த இடத்துலையுமே இருக்கு அப்புறம் வரல. இது என்ன விதின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இது 500 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கணத்தில் இருக்கக்கூடியதானே எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி நிறைய இடத்துல பார்த்துட்டேன். சோடியில் எங்கெங்கெல்லாம் இரு வந்துருச்சோ புள்ளி வச்சு எழுத்து, அதுக்கப்புறம் அந்த அருன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து இல்லை இதில். அதனால என்ன பண்ணிடுறாங்க, ராவையும் ரூவையும் சேர்த்து தான் சோடியில் இருக்குது. இது ஒன்று. அப்போ அது அறிவார் அப்படின்றத அந்த ரருன்ற இருக்கிற இடத்துல இர்ரை நம்ம சேர்த்து எடுத்துட்டோம், புள்ளி வச்ச சேர்த்து எடுத்துட்டோம்னா ரூல இருக்கிற இது வந்து ராவனால ரூ சுழிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து புள்ளி வந்துடுது இந்த இடத்துல. அப்போ திருப்பி ரருவாம் அப்படின்னு வருது. ஆனால் ரா என்ற வார்த்தை வந்து எப்பயுமே தமிழில் வந்து முதல் எழுத்தா இருக்கவே இருக்காது. ரா என்று போட்டோம்னா அதுக்கு முன்னாடி ஈஎன்ஆ வரும், இல்லை ஈஎன்ஆ மேக்ஸிமம் 99% வரும், இல்லை ஆவணா ஏதாவது ஒரு இடத்துல வருது. ஸோ அப்படி பிரித்து படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணப்படி பிரித்து படிக்கும் போது அது அறிவார் அருவுருவாம் அப்படி தான் அதை நம்ம பிரித்து படிக்கிறோம். அதனால் இது எழுத்து பிழை கிடையாது, சோடியிலே அப்படி தான் இருக்குது. ஸோ அதை நான் பார்த்துட்டு தான் இப்போ சொல்கிறேன் நான். ஸோ இது ஒரு சின்ன விஷயமா நான் இங்கே கருத்து பதிய வைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, ஐயா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, 9ஆம் அறிவு 10ஆம் அறிவு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பலருக்கு கொஞ்சம் புதிய தகவலாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே 7ஆம் அறிவு தான் தெரிஞ்சிருக்கும். அதிகபட்சம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே 7ஆம் அறிவு ஒன்று இருக்குப்பா, ஞானிகள் பெற்றது, பேரறிவு, இதெல்லாம் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அகத்தியரோட நூலில் இது வச்சே குறிப்பு இருக்குது. ஸோ 9 அறிவு இருக்கிறது அப்படின்னு ஒரு நூல் குறிப்பு ஒன்று இருக்குது. 7ஆம் அறிவு, அதையும் தாண்டியும் 8ஆம் அறிவு, அதையும் தாண்டியும் 9ஆம் அறிவு என்று ஒன்று இருக்கிறது அப்படின்ற நூலில் குறித்து வச்சுருக்காங்க. அப்போ ஐயா வந்து பேசும்போது இன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னாங்க, 10ஆம் அறிவு அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. அந்த 10ஆம் அறிவுன்றது எதை குறிக்கும் அப்படின்னா, இந்த 9 அறிவு தாண்டிய நிலையில் அந்த அறிவு என்பது ஒன்றையே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல சுத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அறிவு இருந்துச்சுன்னா அறிவு என்ன செய்யணும்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இவர் தான் சாமியா, சாமின்னு ஒருத்தர் தனியாக நிற்கிறாரு இந்த இடத்துல,
இல்லையா? அதோ நிற்கிறார் இறைவன், நான் அனுபவிக்கிறேன், நான் பார்க்கிறேன், இது எல்லாமே அறிவு தான் இந்த இடத்துல. இந்த அறிவு இருந்துச்சுன்னா கூட இறைவனோடு இரண்டரை கலக்க முடியாது. தான் என்னாது இருக்கும், நீ என்னாது இருக்கும் என்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தானே இறைவன் என்ற சிந்தனை இருக்கு இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல 10ஆம் அறிவு குறிக்கும். இறைவன் ஒருத்தர் தனியாவே இல்லை, நான் தான் அது அப்படின்ற ஒரு நிலை, ரொம்ப உச்சகட்ட நிலை, இறுதி நிலை. மாணிக்க வாசகர்லாம் இரண்டரை கலந்தார் இல்லையா? ஸோ அது போல இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த 10ஆம் அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தையே பதிக்க வைக்கிறேன் இந்த இடத்துல. நன்றி. நன்றி நன்றி சரவணன் ஐயா. நான் உங்ககிட்ட பேசுறேன் நானு. அப்போ என்ன சொல்றீங்கன்னா, அறிவார் அருவுருவாம்னு தான் சுவடியிலேயே இருக்கு, அந்த சேர்க்கும் போதும் இருக்குங்கிறீங்க. புரியுது எனக்கு. அப்போ நம்ம அப்போ இந்த மித்த பதிப்புகள்ல ரரி உரு அப்படின்னு அந்த 2வது பதம் எப்படி இருக்குனாக்க ரரி உருவாம் அப்படின்னு இருக்கு. ரரி உரு அப்படிங்கறதுதான் இருக்கு. அப்ப ரீ வருது அங்க. அப்ப அதுதான் தவறு அப்படிங்கிறீங்க நீங்க இல்லைங்களா? சரி, சரி, ஓகே, நீங்க கால் பண்ணுங்க, நான் இன்னும் விளக்கமா முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம சோடியை படிக்க கத்துக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம். ஏன் இந்த எழுத்து வராம இருக்கு? நிறைய எழுத்துக்கள் பக்கத்துல சில எழுத்துக்கள் வராது இந்த இடத்துல. அது அப்ப இருக்கக்கூடிய இல்லை. ஏன்னா நம்ம சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வந்தீங்க. புரியுது. நல்லது நல்லது. திருமூலருமே அந்த 11 அறிவு பத்தி பேசுறாரு. 10 அறிவு, 11, 10வது அறிவு பத்தி வரைக்கும் பேசுறாரு. நம்ம இதுலயே சொல்லியிருக்காரு, உற்றறிவைந்தும் உணர்தறிவாரேழும் கற்றறிவாற்றும் கலந்தறி 9 பற்றிய 10 பலவகை நாழிகை அற்றது அறியாத அழிகின்றவாறே அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்ப அவரும் அந்த 10 அறிவு பத்தி சொல்றாரு. 741வது மந்திரம், அதையும் இங்க நீங்க ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நல்லது. ஒரு சின்ன செய்தி, நேற்று நம்ம குழுவில் இருக்கக்கூடிய அர்த்தநாரி ஐயாவை நேற்று சந்திச்சோம். ஸோ மிக்க மகிழ்ச்சி. அதை ஒரு செய்தியை பதிவு வச்சலாம் பார்த்துருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நல்லது. அந்த பாடல் என்ன சொன்னீங்க? 241. 741 741 உட்பறிவை 741. ரைட், ஓகே. நல்லது. ஏன்னா இங்க ஒரு சில இடத்துல நான் எங்க மாறும்ல, அதனால பெயர் அந்த பாடல் ஆரம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்பறிவைந்தும். ஓகே, நல்லது. ஏன்னா நிறைய குறிப்புகள் அங்கங்க வச்சிருக்கோம், அதனால இது வச்சிருக்கேன்னா தெரியல, செக் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தா, வேற ஒண்ணும் இல்லை. நல்லது. தளத்தை நிறைவு செஞ்சிடலாங்களா? நன்றி. காலம் கருதி தளத்தை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலை நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.